ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம திங்ஸ் ஃபால் அபார்ட் இந்த நாவல் பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா சினுவா அச்சேபி. இவங்க ஒரு நைஜீரியன் நாவலிஸ்ட், போயட் அண்ட் அ கிரிட்டிக். மாடர்ன் ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர்ல ரொம்ப முக்கியமான ரைட்டர், சென்ட்ரல் ஃபிகர் அப்படின்னு நம்ம சினுவா அச்சேபிய சொல்லலாம். வெஸ்டர்ன் சைடு இருக்கிறவங்க சினுவா அச்சேபிய தான் ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சருடைய ஃபாதரா கன்சிடர் பண்றாங்க. சினுவா அச்சேபியோடைய ஃபேமஸ் நாவல்ஸ் ஆன திங்ஸ் ஃபால் அபார்ட், நோ லாங்கர் அட் ஈஸ், ஆரோ ஆஃப் காட், இந்த 3 நாவல்ஸையும் ஆப்பிரிக்கன் ட்ரையாலஜின்னு சொல்வாங்க. சினுவா அச்சேபியோடைய ஃபர்ஸ்ட் நாவல் தான் திங்ஸ் ஃபால் அபார்ட். இந்த நாவல் 1958 அப்பந்தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆயிருக்குது. இப்ப நம்ம திங்ஸ் ஃபால் அபார்ட்ல வர்ற கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஒக்கன்கோ, இவங்க தான் நம்ம நாவலுடைய புரோட்டகானிஸ்ட். ஒக்கன்கோ இக்போ ட்ரைபை சேர்ந்தவங்க, யுமோஃபியா கிளானை சேர்ந்தவங்க. ஒக்கன்கோ யுமோஃபியா அப்படிங்கிற வில்லேஜ்ல தான் வாழ்ந்துட்டு வராங்க. யுமோஃபியா அப்படிங்கிறது இவங்க கிளானோடைய நேம், ஆஸ் வெல் அஸ் அவங்க வில்லேஜோடைய நேமும் யுமோஃபியா தான். ஒக்கன்கோக்கு 3 wives அண்ட் டோட்டலா 10 children இருக்கிறாங்க. ஒக்கன்கோவுடைய ஃபாதர் யுனோகா. நெக்ஸ்ட் கேரக்டர் இக்விஃபி, இவங்க ஒக்கன்கோவுடைய செகண்ட் ஒய்ஃப். நெக்ஸ்ட் கேரக்டர் இசன்மா, இவங்க ஒக்கன்கோவுடைய ஃபேவரட் டாட்டர். நெக்ஸ்ட் கேரக்டர் நோவாய், இவங்க ஒக்கன்கோவுடைய சன். நெக்ஸ்ட் கேரக்டர் ஒபீரிகா, இவங்க ஒக்கன்கோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் கேரக்டர் இக்கமஃபோனா, இந்த பையன் பைனோ வில்லேஜ சேர்ந்தவன். இவன் யுமோஃபியால இருக்கிற ஒக்கன்கோவுடைய வீட்டுல 3 வருஷம் தங்கி இருந்தான். இவனை ஒக்கன்கோவுடைய அடாப்டட் சன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்டர் பிரவுன், இவங்க யுமோஃபியாக்கு வந்த ஒரு இங்கிலீஷ் மிஷனரி. இவங்க வில்லேஜஸ் கிட்ட கைண்டாவே நடந்துகிட்டாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்டர் ஸ்மித், இவங்களும் யுமோஃபியாக்கு வந்த ஒரு இங்கிலீஷ் மிஷனரி. இவங்க வில்லேஜஸ் கிட்ட கடுமையாவே நடந்துகிடுவாங்க. இந்த நாவல்ல ஈரோப்பியன்ஸ், அதாவது ஒயிட் பீப்புள் நைஜீரியாக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி சவுத் ஈஸ்டர்ன் நைஜீரியால உள்ள இக்போ லேண்ட்ல வாழ்ந்த இக்போ ட்ரைபை சேர்ந்த மக்களுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். அண்ட் ஈரோப்பியன் மிஷனரிஸ் இக்போ லேண்ட்ல அப்பியர் ஆனதை பத்தியும், ஒயிட் பீப்புள் இக்போ ட்ரைபை சேர்ந்த மக்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க, ரூல் பண்ணாங்க அப்படிங்கறதையும் இந்த நாவல்ல நம்ம பார்க்கலாம். ஒக்கன்கோ யுமோஃபியா வில்லேஜ்ல தான் வாழ்ந்துட்டு வருவாங்க. இப்ப நம்ம இந்த நாவல் பத்தி பார்க்கலாம். நம்ம புரோட்டகானிஸ்ட் ஒக்கன்கோவுடைய ஃபாதர் உனோகா ரொம்ப லேசி அண்ட் இர்ரெஸ்பான்சிபிளான பர்சன். இவங்க நிறைய பேர்கிட்ட காசு வாங்கி நிறைய கடன் வச்சிருக்காங்க. உனோகாக்கு மியூசிக் பிளே பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். உனோகா யங் மேனா இருக்கும்போது எதை பத்தியுமே கவலைப்படாம தான் வாழ்ந்தாங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் அதே மாதிரி எதை பத்தியுமே கவலைப்படாம இர்ரெஸ்பான்சிபிளா தான் இருந்தாங்க. அதனால உனோகாவுடைய ஒய்ஃப் அண்ட் அவங்களுடைய சில்ட்ரன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு போதுமான சாப்பாடு கூட கிடைக்காது. உனோகாவை அவங்க வில்லேஜ்ல ஒரு அன்சக்சஸ்ஃபுல் மேனா தான் பார்த்தாங்க. இந்த நாவல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே உனோகா இறந்து போயிட்டாங்க. அவங்க சாகும்போது அவங்களுக்கு எந்த டைட்டிலுமே கிடையாது, எந்த பேரும் புகழும் கிடையாது. அண்ட் நிறைய கடனோட தான் உனோகா இறந்து போனாங்க. ஒக்கன்கோ அவங்க ஃபாதரை நினைச்சு ரொம்ப அஷேம்டா ஃபீல் பண்றாங்க. ஒக்கன்கோ சின்ன வயசுல இருந்தே அவங்க ஃபாதர் உனோகா மாதிரி வாழ்ந்துட கூடாதுன்னு வாழ்க்கையில முன்னேறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ சுத்து வட்டாரத்துல இருக்கிற 9 வில்லேஜஸ்லயுமே கடந்த 7 வருஷமா அமெலன்ஸ் த கேட் அப்படிங்கிறவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெஸ்லரா இருந்துட்டு வராங்க. 7 வருஷமா அமெலன்ஸ் த கேட்ட யாராலையுமே தோக்கடிக்க முடியல. ஆனா 18 வயசான ஒக்கன்கோ அமெலன்ஸ் த கேட்ட ரெஸ்லிங் மேட்ச்ல தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ 18 வயசுலயே ஒக்கன்கோக்கு த ஸ்ட்ராங்கஸ்ட் ரெஸ்லர் அப்படிங்கிற பேரும் புகழும் கிடைச்சிருக்குது.
அடுத்த 10 வருஷத்துக்கு ஒக்கன்கோவுடைய பேரு, புகழ், செல்வம் எல்லாம் வளர்ந்துகிட்டே போச்சு. ஒக்கன்கோ யுமோஃபியால ஒரு வெல்தி ஃபார்மர் ஆயிட்டாங்க. இப்போ ஒக்கன்கோக்கு 3 wives, 2 ஷெட் நிறைய யாம்ஸ் அண்ட் 2 டைட்டில்ஸும் இருக்குது. ஒக்கன்கோ அவங்க ஃபாதர் உனோகா மாதிரி அன்சக்சஸ்ஃபுல் மேனா இருக்க கூடாது, இந்த வில்லேஜ்ல ரெஸ்பெக்டோட வாழணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க. ஒக்கன்கோ அவங்க ஃபாதர் மாதிரி இருந்துட கூடாதுன்னு வில்லேஜஸ் கிட்ட அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் டெரர்னு காமிச்சுக்கிடுறதுக்காக ஒக்கன்கோ அடிக்கடி அவங்களுடைய வைஃப்ஸ் அண்ட் சில்ட்ரன் கிட்ட கோபப்பட்டு கத்துவாங்க. அவங்கள ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்க. எப்போதுமே அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க மேல ஒரு பயத்துல இருக்கிற மாதிரியே ஒக்கன்கோ பாத்துக்கிடுவாங்க. ஒக்கன்கோக்கு அவங்க ஃபாதர் உனோகாக்கு பிடிச்ச எதுவுமே பிடிக்காது. குறிப்பா உனோகாவுடைய ஜென்டில்னஸ் அண்ட் லேசினஸ் ஒக்கன்கோக்கு சுத்தமா பிடிக்காது. இப்படி இருக்கச்சுல ஒக்கன்கோவுடைய ஃபர்ஸ்ட் சன் நோவாய் அப்படியே உனோகா மாதிரியே லேசியா இருக்கிறாங்க. அது ஒக்கன்கோக்கு வருத்தத்தை ஏற்படுத்துது. சோ அவங்க பையன் நோவாய திருத்தி ஹார்ட் ஒர்க்கிங் மேனா கொண்டு வர்றதுக்காக ஒக்கன்கோ அவங்க பையன் நோவாய அடிக்கடி ரொம்ப அடிப்பாங்க. ஒன் நைட் ஒக்கன்கோக்கு ஒஜீன் அப்படிங்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற சவுண்ட் கேக்குது. இது நம்ம ஊரு கொட்டு ட்ரம்ஸ் மாதிரி இருக்கும். ஒஜீன் அடிச்சு டவுன்ல இருக்கிற எல்லாரையும் அலர்ட் பண்ணி ஒருத்தர் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்கன்னா, நாளைக்கு காலையிலே யுமோஃபியால இருக்கிற ஆண்கள் எல்லாரும் மார்க்கெட் பிளேஸுக்கு வந்து சேரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தகவல் சொல்லிட்டு போறாங்க. இப்போ ஒக்கன்கோ ஊருக்குள்ள என்ன பிரச்சனை நடந்திருக்கும்னு யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் யுமோஃபியால இருக்கிற ஆண்கள் எல்லாரும் மார்க்கெட் பிளேஸ்ல கூடுறாங்க. என்ன பிரச்சனைனா, பைனோ வில்லேஜ சேர்ந்த ஒரு சில ஆண்கள் யுமோஃபியா வில்லேஜ சேர்ந்த ஒரு லேடிய மர்டர் பண்ணிட்டாங்க. மர்டர் பண்ணப்பட்ட அந்த லேடி வந்து ஒக்பஃபி உடோவுடைய வைஃப். இந்த விஷயத்தை கேட்ட உடனே மார்க்கெட் பிளேஸ்ல கூடி இருந்தவங்க பயங்கரமா கோபப்பட்டு கத்துறாங்க. பைனோ வில்லேஜ சேர்ந்தவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வில்லேஜ சேர்ந்த லேடிய மர்டர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு யுமோஃபியால இருக்கிற ஆண்கள் பயங்கரமா கோபப்பட்டு கத்துறாங்க. இந்த மீட்டிங்கோடைய முடிவுல என்ன டிசைட் பண்றாங்கன்னா, ஒன்னு பைனோ வில்லேஜ சேர்ந்தவங்க யுமோஃபியா வில்லேஜஸ் கூட சண்டை போடணும், போருக்கு தயாராகணும். அப்படி இல்லனா அவங்க ஒரு லேடிய மர்டர் பண்ணாங்கல்ல, அதுக்கு நஷ்ட ஈடா அந்த மர்டரை ஈடு கட்டுற விதமா பைனோ வில்லேஜ சேர்ந்தவங்க யுமோஃபியா காரங்களுக்கு 1 யங் மேனையும் 1 அன்மேரிடு வெர்ஜினையும் யுமோஃபியா காரங்களுக்கு இழப்பீடா கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ யுமோஃபியாலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் மேனான ஒக்கன்கோவை பைனோ வில்லேஜுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க உள்ள எல்லாருமே ஒக்கன்கோக்கு பயங்கரமா மரியாதை கொடுத்து கவனிக்கிறாங்க. இப்போ பைனோ வில்லேஜ சேர்ந்தவங்க யுமோஃபியா வில்லேஜஸ பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா யுமோஃபியா ஒரு பவர்ஃபுல் கிளான். சோ இவங்க கூட சண்டை போட்டாங்கன்னா கண்டிப்பா பைனோ வில்லேஜ் காரங்க தோத்து போயிருவாங்க. சோ வார அவாய்ட் பண்றதுக்காக பைனோ வில்லேஜஸ் ஒரு யங் மேனையும் ஒரு அன்மேரிடு வெர்ஜினையும் இழப்பீடா யுமோஃபியா கிளானுக்கு கொடுக்க ஒத்துக்கிடுறாங்க. 2 days கழிச்சு ஒக்கன்கோ பைனோல இருந்து ஒரு 15 year old பாய் அண்ட் வெர்ஜினை கூட்டிட்டு யுமோஃபியாக்கு வராங்க. அந்த 15 year old பாயோடைய நேம் தான் இக்கமஃபூனா. இப்போ யுமோஃபியால இருக்கிற பெரியவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா, ஒக்பஃபி உடோவுடைய ஒய்ஃப தானே மர்டர் பண்ணாங்க, அந்த மர்டர்டு ஒய்ஃப ரீப்ளேஸ் பண்ற விதமா பைனோ வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கிற அந்த அன்மேரிடு கேர்ள ஒக்பஃபி உடோவுடைய ஒய்ஃபா அனுப்பி வச்சிருந்தாங்க. அண்ட் அந்த 15 year old பாய் இக்கமஃபூனாவை என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. சோ இக்கமஃபூனாவை என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ற வரைக்கும் இக்கமஃபூனா ஒக்கன்கோ வீட்ல ஒக்கன்கோ கண்ட்ரோல்ல இருக்கட்டும்னு டிசைட் பண்றாங்க.
நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் இக்கமஃபூனா ஒக்கன்கோ வீட்ல தான் இருக்கிறாங்க. ஒக்கன்கோ இக்கமஃபூனாவை அவங்களுடைய சீனியர் ஒய்ஃப் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இக்கமஃபோனாக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இக்கமஃபோனாக்கு அவங்க ஃபாதர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து யுமோஃபியாவை சேர்ந்த ஒரு லேடிய மர்டர் பண்ணிட்டாங்கன்னு இக்கமஃபோனாக்கு தெரியாது. இக்கமஃபோனாக்கு தெரிஞ்சது எல்லாமே பைனோல வாழ்ந்துட்டு இருந்த இக்கமஃபோனாவை அவங்க மதர் கிட்ட இருந்து பிரிச்சு யுமோஃபியாக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. சூன் இக்கமஃபோனா ஒக்கன்கோ வீட்ல தங்கி ஒக்கன்கோ ஃபேமிலியில ஒருத்தராவே மாறிட்டாங்க. குறிப்பா ஒக்கன்கோவுடைய சன் நொவாய் கூட இக்கமஃபோனா க்ளோஸ் ஆயிட்டாங்க. நமக்கு நொவாய் பத்தி நல்லாவே தெரியும். நொவாய் ஒரு மேன் மாதிரி இல்லாம ரொம்ப ஜென்டிலா லேசியா இருப்பாங்க. ஆனா இக்கமஃபூனா கூட பழகினதுக்கு அப்புறம் நொவாய் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டு வராங்க. இக்கமஃபூனா ஃபோக் டெய்ல்ஸ் நொவாய் கூட ஷேர் பண்ணுவாங்க. தென் குஸ்தி சண்டை மாதிரி மாஸ்குலின் டாஸ்க பண்ண சொல்லி இக்கமஃபூனா நொவாய என்கரேஜ் பண்ணுவாங்க. நொவாயும் கொஞ்சம் கொஞ்சமா மாஸ்குலின் டாஸ்க் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒக்கன்கோ அவங்க பையன் நொவாய அடிச்சு திருத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா இக்கமஃபூனா வந்ததுக்கு அப்புறம் நொவாய் தானாகவே ஒக்கன்கோ எதிர்பார்க்கிற மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஸ்ட்ராங் மேனா சேஞ்ச் ஆயிட்டு வராங்க. இக்கமஃபூனா ஒரு கிளவர் பாய். இக்கமஃபூனாக்கு ஃப்ளூட்ஸ் எப்படி மேக் பண்ணணும்னு தெரியும். எலி பொறி எப்படி அமைக்கணும், எலிய பிடிக்கிறதுக்கு ட்ராப்ஸ் எப்படி அமைக்கணும்னு தெரியும். சூன் இக்கமஃபூனா ஒக்கன்கோவை ஃபாதர்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒக்கன்கோவும் இக்கமஃபூனாவை அவங்க சன்னாகவே கன்சிடர் பண்றாங்க. இப்படியே 3 வருஷம் போயிடுச்சு. இக்கமஃபூனா அண்ட் நொவாய் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. இக்கமஃபூனாவால நொவாய் நிறைய சேஞ்ச் ஆயிட்டாங்க. இப்போ நொவாய் மோர் கான்பிடென்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் யங் மேனா இருக்கிறாங்க. நொவாயோடைய இந்த சேஞ்ச பார்த்து ஒக்கன்கோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இக்கமஃபூனாவை மனசால அவங்க பையனா ஏத்துக்கிட்டாங்க. இப்படி இருக்கச்சுல அவங்க ட்ரைப்லயே ஓல்டஸ்ட் மேனான ஈசியுடோ ஒக்கன்கோவை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இக்கமஃபூனா நம்ம வில்லேஜுக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. இதுக்கு அப்புறமும் இக்கமஃபூனாவை அப்படியே வச்சிருக்க வேண்டாம். சோ இக்கமஃபூனாவை கில் பண்ணிரலான்னு சொல்றாங்க. அண்ட் இக்கமஃபூனாவை கில் பண்ற அந்த ஈவென்ட்ல ஒக்கன்கோ கலந்துகிட வேண்டான்னு சொல்றாங்க. ஏன்னா இக்கமஃபூனா ஒக்கன்கோவை ஃபாதர்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஒக்கன்கோ அதுக்கு ஒத்துக்கிடல. ஒக்கன்கோ என்ன நினைக்கிறாங்கன்னா, சப்போஸ் அவங்க இக்கமஃபூனாவை கில் பண்ற ஈவென்ட்ல கலந்துகிடலனா யுமோஃபியா வில்லேஜ்ல இருக்கிறவங்க ஒக்கன்கோ ரொம்ப வீக்கானவருப்பா, அவரால இக்கமஃபூனாவை கில் பண்றத கூட பார்க்க முடியல அப்படின்னு ஒக்கன்கோவை எல்லாரும் மென்டலி வீக்னு கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. சோ ஒக்கன்கோ அவங்க மென்டலி அண்ட் பிசிக்கலி ஸ்ட்ராங் அப்படிங்கறத எல்லாருக்குமே நிரூபிக்க நினைக்கிறாங்க. சோ ஒக்கன்கோ இக்கமஃபூனாவை கில் பண்ற ஈவென்ட்ல கலந்துக்கிடுவேன்னு சொல்றாங்க. இப்போ ஒக்கன்னோ இக்கமஃபூனா கிட்ட போய் உன்னை நாங்க திருப்பி பைனோக்கே உன்னுடைய வீட்டுக்கே அனுப்பி வைக்க போறோம்னு போய் சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே ஒக்கன்னோ ஒரு குரூப் ஆஃப் மென் கூட சேர்ந்து இக்கமஃபூனாவை ஃபாரஸ்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்போ சடனா அந்த மென் இக்கமஃபூனாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இக்கமஃபூனா வேகமா ஒக்கன்னோ கிட்ட போய் ஃபாதர் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு உதவி கேக்குறாங்க. ஆனா ஒக்கன்னோ இக்கமஃபூனாக்கு உதவி செய்யல. எங்க நம்ம உதவி செஞ்சா நம்மள வீக்னு எல்லாரும் நினைப்பாங்களோன்னு பயந்து போய் ஒக்கன்கோ அவங்க பிசிக்கலி அண்ட் மென்டலி ஸ்ட்ராங் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக ஒக்கன்கோ அவங்களுடைய நைஃபை எடுத்து இக்கமஃபூனாவை அட்டாக் பண்றாங்க. இக்கமஃபூனா இறந்து போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஒக்கன்கோ சரியா சாப்பிடாம தூங்காம இக்கமஃபூனாவுடைய டெத்தை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஒக்கன்கோ இக்கமஃபூனாவை அவங்களுடைய சொந்த பையனா தான் பார்த்தாங்க. லேட்டர் இக்கமஃபூனாவுடைய டெத் அவங்கள இப்படி அஃபெக்ட் பண்ணிருக்குது, அந்த அளவுக்கு ஒக்கன்கோ வீக்கா இருக்கிறாங்க அப்படின்னு ஒக்கன்கோ அவங்கள நினைச்சே அஷேம்டா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒக்கன்கோ
ஒக்கன்கோவுடைய செகண்ட் ஒய்ஃப் இக்விஃபி ஒக்கன்கோ கிட்ட வந்து நம்ம பொண்ணு இசன்மாக்கு உடம்பு சரியில்லை, அவ சாகுற நிலைமையில இருக்கிறான்னு சொல்றாங்க. உடனே ஒக்கன்கோ மூலிகை செடி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இசன்மாக்காக மெடிசின் ரெடி பண்றாங்க. ஒக்கன்கோக்கு இசன்மான ரொம்ப பிடிக்கும், ஆனா அதை வெளியில காமிச்சுக்கிட மாட்டாங்க. பிகாஸ் ஒரு கேர்ள் சைல்ட பிடிக்கும்னு சொன்னா அது அந்த பர்சன் ஜென்டிலா வீக்கா இருக்காங்கங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. சோ இசன்மா ஒரு பாய் சைல்டா பிறந்திருக்கலாமேன்னு ஒக்கன்கோ ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒக்கன்கோ மெடிசன் ரெடி பண்ணி இசன்மாவை காப்பாத்திட்டாங்க. இப்போ அந்த வில்லேஜ்லயே ஓல்டஸ்ட் மேனான ஈசியுடு இறந்து போயிட்டாங்க. ஈசியுடு ஒரு கிரேட் வாரியர், அவங்களுக்கு 3 டைட்டில்ஸும் இருக்குது. ஈசியுடைய ஃபியூனரல் செலிப்ரேஷன்ல யுமோஃபியா கிளானை சேர்ந்த எல்லாருமே கலந்துக்கிடுறாங்க. ஈசியுடைய ஃபியூனரல் செரிமோனி அப்போ ட்ரம்ஸ் பீட் பண்றாங்க, கொட்டடிக்கிறாங்க, அப்புறம் கன்ஸை ஃபயர் பண்றாங்க, தென் கத்தியெல்லாம் யூஸ் பண்ணி சவுண்ட் மேக் பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஈசியுடைய ஃபியூனரல் செரிமோனி அப்போ ஒக்கன்கோவுடைய கன் சடனா எக்ஸ்ப்ளோர் ஆயிருது. ஒக்கன்கோ கன்ல இருந்து வந்த புல்லட் ஈசியுடைய 16 இயர் ஓல்டு சன் மேல பட்டுருது. அந்த பையன் இறந்து போயிட்டான். இப்போ ஒக்கன்கோ அவங்களுக்கு தெரியாமலேயே ஆக்சிடென்ட்டா ஈசியுடைய பையனை கில் பண்ணிட்டாங்க. இப்போ ஒக்கன்கோ அவங்க கிளானை சேர்ந்த ஒரு பையனை கில் பண்ணனால அந்த கிரைமுக்கு பனிஷ்மெண்டா ஒக்கன்கோ அவங்க கிளானை விட்டு ஒதுங்கி வாழ்ந்தாகணும். ஒக்கன்கோவை அவங்க கிளான்ல இருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. இந்த கொலை ஆக்சிடென்ட்டா எதிர்பாராத விதமா நடந்துச்சு. அதனால ஒக்கன்கோ 7 வருஷம் கழிச்சு மறுபடியும் யுமோஃபியாக்கு வந்து அவங்க கிளான் கூட சேர்ந்து வாழலாம். ஸோ ஒக்கன்கோ அவங்க ஃபேமிலியோட அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு விடியறதுக்கு முன்னாடி யுமோஃபியா வில்லேஜ்ல இருந்து கிளம்பிருந்தாங்க. நெக்ஸ்ட் 7 வருஷத்துக்கு ஒக்கன்கோ அவங்க மதரோடைய வில்லேஜ் எம்பாண்டால தான் வாழ போறாங்க. யுமோஃபியால ஒக்கன்கோக்கு சொந்தமான யாம்ஸ் எல்லாத்தையும் ஒக்கன்கோவுடைய ஃப்ரெண்டு ஒபீரிக்காவுடைய ஷெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறாங்க. இக்போ ட்ரைபை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க யாரையாவது கில் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பாவம். அந்த பாவத்தை பண்ணவங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. ஸோ அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அதே சமயத்துல அந்த பாவம் பண்ணவங்களுக்கு சொந்தமான பொருட்கள் எதுவும் ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு சொந்தமான பொருட்களையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. இது இக்போ பீப்புள் ஃபாலோ பண்ற ஒரு சட்டம். யுமோஃபியால இருக்கிறவங்க ஒக்கன்கோக்கு சொந்தமான அனிமல்ஸ் எல்லாத்தையும் கில் பண்ணிட்டாங்க. கூடவே ஒக்கன்கோவுடைய வீடு, ஒக்கன்கோவுடைய ஷெட்டு எல்லாத்துக்குமே நெருப்பு வச்சு எரிச்சிருந்தாங்க. இப்போ ஒக்கன்கோ அவங்க மதரோடைய வில்லேஜ் எம்பாண்டாக்கு அவங்க ஃபேமிலியோட போறாங்க. அங்க ஒக்கன்கோவுடைய அங்கிள் யுச்செண்டு ஒக்கன்கோ ஃபேமிலியை வெல்கம் பண்றாங்க. யுச்செண்டு யாருன்னா ஒக்கன்கோ மதரோடைய யங்கர் பிரதர். இப்போ அவங்க ஃபேமிலியில உயிரோட இருக்கிற ஓல்டஸ்ட் பர்சன்னா அது யுச்செண்டு தான். கடைசியா ஒக்கன்கோ யுச்செண்டுவை அவங்க மதரோடைய ஃபியூனரல் செரிமோனி அப்பந்தான் பார்த்தாங்க. அப்போ ஒக்கன்கோ ரொம்ப சின்ன பையன். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பந்தான் ஒக்கன்கோ அவங்க அங்கிள் யுச்செண்டுவை மீட் பண்றாங்க. யுச்செண்டு ரொம்ப கைண்டானவங்க. யுச்செண்டு ஒக்கன்கோக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. இம்பாண்டால ஒக்கன்கோ மதரோடைய பிளட் ரிலேட்டிவ்ஸ் ஒக்கன்கோக்கு கொஞ்சம் லேண்ட் கொடுக்குறாங்க. கூடவே ஒக்கன்கோ விவசாயம் பண்ணி பொழைக்கிறதுக்கு ஒக்கன்கோக்கு கொஞ்சம் யாம் சீட்ஸும் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒக்கன்கோ எம்பாண்டால செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒக்கன்கோ எம்பாண்டால தங்கி இருந்த 2வது வருஷம் ஒபீரிக்கா ஒக்கன்கோவை பார்க்க வராங்க. ஒக்கன்கோ யுமோஃபியால இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களுடைய யாம்ஸை ஒபீரிக்கா கிட்ட ஒப்படைச்சாங்கல்ல, அந்த யாம்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டு அதுக்கான மணியா
2 bags of cowries ஒபீரிக்கா ஒக்கன்கோ கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. இப்போ ஒபீரிக்கா ஒக்கன்கோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய நெய்பரிங் வில்லேஜ் ஆன அபாமே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் மேன் பைசைக்கிள்ல அபாமே வில்லேஜ்குள்ள வந்திருக்காங்க. அந்த வில்லேஜஸ்க்கு அது பைசைக்கிள்னு தெரியல, அவங்க அத அயன் ஹார்ஸ்னு சொல்றாங்க. அபாமே வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஒயிட் மேன் எதுக்காக வந்திருக்காங்க, அவங்கள என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவங்களுடைய ஒராக்கல் அவங்கள எச்சரிச்சிருக்குது. இந்த ஒயிட் மேன் ஒரு ஸ்பை, இவங்க நம்ம லேண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு ஒயிட் மேன் ஊருக்குள்ள வந்தா தென் அந்த ஒயிட் மேனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே மற்ற ஒயிட் மென்னும் வில்லேஜ்குள்ள வந்துருவாங்க. அவங்க வரும்போது அவங்க கூடவே டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வருவாங்க. ஒயிட் மென் ஒரு வில்லேஜ்குள்ள வந்துட்டாங்கன்னா அந்த வில்லேஜ் அழிஞ்சு போயிரும்னு ஒராக்கல் எச்சரிச்சிருக்காங்க. இந்த ஒராக்கல் யாருன்னா, இவங்க ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான். ஆனா இவங்களால கடவுள்கிட்ட பேச முடியும்னு மக்கள் நம்புவாங்க. இந்த ஒராக்கலால ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு முன்கூட்டியே சொல்ல முடியும். இவங்க ஏதாச்சும் ஒரு கடவுளுடைய பிரீஸ்ட் ஆர் பிரீஸ்டஸா இருப்பாங்க. அதனால தான் இப்போ ஒராக்கல் என்ன சொல்லியிருக்காங்க, ஒயிட் மேன் ஊருக்குள்ள வந்தா அந்த வில்லேஜ் டெஸ்ட்ராய் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அபாமே வில்லேஜஸ் அந்த ஒயிட் மேனை கில் பண்ணிட்டாங்க. கூடவே அந்த ஒயிட் மேனுடைய அயன் ஹார்ஸ் அந்த பைசைக்கிளையும் கட்டி போட்டுட்டாங்க. சில வாரங்கள் கழிச்சு 3 ஒயிட் மென் ஒரு குரூப் ஆஃப் ஆப்பிரிக்கன் அசிஸ்டன்ஸோட அபாமே மார்க்கெட் பிளேஸுக்கு வர்றாங்க. அவங்க கையில கன்ஸ் இருக்குது. அபாமே மார்க்கெட் பிளேஸ்ல கண்ணில் படுற அபாமே வில்லேஜர்ஸ கன்னால ஷூட் பண்ணி கில் பண்ணிருந்தாங்க. லக்கீலி அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போகாதவங்க மட்டும்தான் உயிர் தப்பிச்சாங்க. அபாமே வில்லேஜ்ல மிச்ச மீதி உயிரோட இருக்கிறவங்க அவங்க உயிரை ஒயிட் மென் கிட்ட இருந்து காப்பாத்திக்கிடுறதுக்காக அபாமே வில்லேஜை காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அபாமே வில்லேஜ் டோட்டலா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அந்த வில்லேஜே கம்ப்ளீட்டா எம்டியா இருக்குது. இந்த விஷயத்த ஒபீரிக்கா ஒக்கன்கோ கிட்ட சொல்றாங்க. நெக்ஸ்ட் அகைன் 2 வருஷம் கழிச்சு ஒபீரிக்கா எம்பாண்டா வில்லேஜுக்கு வந்து ஒக்கன்கோவை மீட் பண்றாங்க. இப்போ ஒபீரிக்கா ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. ஒபீரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, ஒயிட் மென் ஒயிட் மிஷனரிஸ் நம்ம வில்லேஜ் யுமோஃபியாக்குள்ளேயும் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் அவங்க யுமோஃபியால ஒரு சர்ச் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யுமோஃபியா கிளானை சேர்ந்த நிறைய பேரை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. மேலும் ஒபீரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, ஒக்கன்கோவுடைய சன் நோவாய் கிறிஸ்டியன்ஸ் கூட சுத்துறதா சொல்றாங்க. இக்போ வில்லேஜஸ்ல என்ன ரூமர் சுத்திக்கிட்டு இருக்குதுன்னா, ஒயிட் மேனுடைய ரிலீஜியன் எங்கெல்லாம் போகுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒயிட் மேனுடைய கவர்மெண்ட் வரும்னு பேசிக்கிடுறாங்க. அதாவது ஒயிட் மிஷனரிஸ் எந்தெந்த வில்லேஜுக்கு போய் சர்ச்சஸ் கெட்டுறாங்களோ சூன் அந்த வில்லேஜ்ல இருக்கிற மக்களை ஒயிட் மென் அவங்களுக்கு கீழே அடிபணிய வச்சு ஒயிட் மென் அந்த வில்லேஜை ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வில்லேஜை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு ரூமர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒயிட் மிஷனரிஸ் எம்பாண்டா வில்லேஜ்குள்ளேயும் நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒயிட் மேன் மொழிபெயர்ப்பாளர் உதவியோட எம்பாண்டா வில்லேஜஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய காட்ஸுக்கு பவர் கிடையாது, உங்களுடைய காட்ஸ் எல்லாம் பொய்யானது, கிறிஸ்டியன் காட் மட்டும்தான் ரியல் அப்படின்னு சொல்றாங்க. சூன் அந்த மிஷனரிஸ் எம்பாண்டா வில்லேஜ் லீடர்ஸ் கிட்ட நாங்க சர்ச்சு கட்டணும், அதுக்கு கொஞ்சம் இடம் தாங்கன்னு கேக்குறாங்க. அந்த வில்லேஜ் லீடர்ஸும் அவங்க டவுனுடைய ஈவில் ஃபாரஸ்ட்ல ஒரு பிளாட்டை சர்ச்சு கட்டுறதுக்காக கொடுக்கறாங்க. எல்லா இக்போ வில்லேஜ்லயும் ஈவில் ஃபாரஸ்ட்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த இடத்துல எதிர்பாராம இறந்தவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் முந்திக
காலத்துல யாராவது திடீர்னு இறந்துட்டாங்கன்னா அவங்கள பேய் அடிச்சுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இறந்தவங்க தப்பு பண்ணவங்க எல்லாத்தையும் ஈவில் ஃபாரஸ்ட்ல தான் பரி பண்ணுவாங்க. ஈவில் ஃபாரஸ்ட்ல மந்திரம் பண்றது, மற்றவங்களுக்கு சூனியம் வைக்கிறது, நிறைய தீய சக்தி அங்க அலையிறதா மக்கள் நம்புறாங்க. ஸோ ஈவில் ஃபாரஸ்ட்ல ஒரு பிளாட்டை சர்ச்சு கட்டுறதுக்காக கொடுக்கறாங்க. எதுக்காகனா ஒயிட் மிஷனரிஸ் ஈவில் ஃபாரஸ்ட்ல சர்ச்சு கட்டினாங்கன்னா அவங்களுக்கு ஈவிலா நிறைய விஷயங்கள் நடக்கும், அவங்களுக்கு நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கும், சீக்கிரமாவே வில்லேஜ் காலி பண்ணிட்டு போயிருவாங்கன்னு எம்பாண்டா வில்லேஜஸ் நம்புறாங்க. சூன் எம்பாண்டா வில்லேஜ்ல நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்க. அங்க இக்போ சொசைட்டியில ஒசோ அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி உண்டு. அவங்கள அவுட்காஸ்டர்ஸா தான் பாக்குறாங்க. ஒசோ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மற்ற வில்லேஜஸ் கூட சேர்ந்து வாழக்கூடாது. அவங்க வில்லேஜ்லயே ஒரு ஓரமா ஒதுக்குப்புறமா தான் வாழ்வாங்க. ஒசோ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களை டெம்பிள்குள்ள விட மாட்டாங்க. ஒசோ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு எந்த டைட்டிலும் கொடுக்க மாட்டாங்க. ஒசோ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள ஈவில் ஃபாரஸ்ட்ல தான் பரி பண்ணுவாங்க. ஒசோ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஷேவ் பண்றதுக்கு ரேசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா எம்பாண்டா வில்லேஜ்ல கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆனவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒசோ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க சர்ச்சுக்குள்ள என்டர் ஆக கூடாது, அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்போ ஒயிட் மிஷனரியான மிஸ்டர் கியாகா என்ன சொல்றாங்கன்னா நம்ம எல்லாருமே கடவுளுடைய சைல்டு தான், ஸோ எல்லாரையுமே சர்ச்சுக்குள்ள அக்செப்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. கூடவே ஒசோ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களை ரேசர்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுடைய ஹெட்டை ஷேவ் பண்ணவும் சொல்றாங்க. தென் ஒசோ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களையும் சர்ச்சுக்குள்ள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சோன் ஒசோ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க கிறிஸ்டியன் காடோடைய மோஸ்ட் ஃபேத்ஃபுல் ஃபாலோவர்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆன ஒசோ கம்யூனிட்டியை சேர்ந்த ஒக்கோலி அப்படிங்கிறவர் ஒரு பைத்தானை கில் பண்ணிட்டாங்க. எம்பாண்டா வில்லேஜ்ல பைத்தானை ரொம்ப புனிதமா பார்ப்பாங்க. கடவுளுடைய மறு உருவமா தான் பைத்தானை பார்க்குறாங்க. இப்போ ஒக்கோலி பைத்தானை கில் பண்ணதுக்கு எம்பாண்டா கிளானை சேர்ந்தவங்க எந்த முடிவும் எடுக்கலைன்னா கடவுள் அவங்க மேல கோபப்படுவாங்கன்னு பயந்து போய் எம்பாண்டா கிளானை சேர்ந்தவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆனவங்களை கிளானை விட்டு ஒதுக்கி வச்சிடலான்னு டிசைட் பண்றாங்க. ஏன்னா அவங்க கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆனனால தான் அவங்க கிளானுடைய காட் அண்ட் அவங்க காட் சம்பந்தப்பட்ட விஷயத்த மதிக்க மாட்டிக்காங்கன்னு எம்பாண்டா கிளானை சேர்ந்தவங்க நினைக்கிறாங்க. ஸோ கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆனவங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. மற்ற கிளான் மெம்பர்ஸ் தண்ணி எடுக்கிற இடத்துல கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆனவங்க தண்ணி எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. தென் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆனவங்க கூட சண்டைக்கு போறாங்க. இப்படி எம்பாண்டா வில்லேஜஸ் ஒருத்தர் கூட இன்னொருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பைத்தானை கில் பண்ண ஒக்கோலிக்கு உடம்பு சரியில்லை. மர்மமான முறையில ஒக்கோலி இறந்து போயிருந்தாங்க. இப்போ எம்பாண்டா கிளானை சேர்ந்தவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா இங்க நடக்கிற கொடுமைகளை கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், கிறிஸ்டியன்ஸை அந்த கடவுள் பார்த்துக்கிடுவாங்கன்னு எம்பாண்டா வில்லேஜஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கிறாங்க. இப்போ ஒக்கன்கோ எம்பாண்டா வில்லேஜ்க்கு வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. யுமோஃபியால ஒக்கன்கோக்கு சொந்தமான பொருள் எல்லாத்தையுமே எரிச்சு டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ ஒக்கன்கோ அவங்க ஃப்ரெண்டு ஒபீரிக்காக்கு மணி அனுப்பி யுமோஃபியால அவங்க தங்குறதுக்கு 2 ஹட்டு கட்ட சொல்றாங்க. தென் ஒக்கன்கோ யுமோஃபியாக்கு போறதுக்கு முன்னாடி எம்பாண்டா கிளானை சேர்ந்தவங்களுக்கு பெரிய சாப்பாடு விருந்து வைக்கிறாங்க. இந்த 7 வருஷத்துல நிறைய விஷயங்கள் நடந்துடுச்சு. யுமோஃபியா அண்ட் எம்பாண்டா வில்லேஜஸ்குள்ள ஒயிட் மென் நுழைஞ்சிட்டாங்க. as we all know ஒயிட் மென் ஃபர்ஸ்ட் மிஷனரிஸா தான் வில்லேஜஸ்குள்ள வராங்க. வந்து இக்போ பீப்புளுக்கு அவங்களுடைய ரிலீஜியனை ப்ரீச் பண்றாங்க. இக்போ பீப்புளுக்கு கிறிஸ்டியானிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க.
இக்போ பீப்புளுக்கு நியூ ரிலீஜியனான கிறிஸ்டியானிட்டி முட்டாள்தனமாக தெரியுது. லேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இக்போ பீப்புள் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. மோஸ்ட்லி லோ ரேங்கை சேர்ந்த மென் தான் ஃபஸ்ட்டு கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் யுமோஃபியா கிளானில் பெரிய தலைக்கெட்டான நிறைய டைட்டில்ஸ் வச்சிருக்கிறவங்களும் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயிட் மென் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் ஒயிட் மென்னோடைய கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அதை நிரூபிக்கிற மாதிரி இப்போ யுமோஃபியாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் மென் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இக்போ பீப்புளுடைய லாஸ் ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒயிட் மென் அவங்களுடைய சட்ட திட்டத்தை இக்போ பீப்புளை ஃபோர்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இக்போ ட்ரைப்ல ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்க கிளான்ல இருக்கிற லீடர்ஸ் எல்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை தீர்த்துருவாங்க. தப்பு பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா ஒயிட் மென் வந்ததுக்கு அப்புறம் எந்த கிளானுக்குமே பிரச்சனையை விசாரிக்கிறதுக்கோ அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்குறதுக்கோ உரிமை கிடையாது. ஒயிட் மென் ஃபஸ்ட்டு சர்ச்சு கெட்டின மாதிரி இப்போ கோர்ட்டு கெட்டி என்ன பிரச்சனைனாலும் அவங்க தான் தீர்ப்பு வழங்குறாங்க. எல்லா கிளானுக்குமே அவங்க உரிமைக்காக ஒயிட் மென்னை எதிர்த்து போராடுறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் ஒயிட் மென் கிட்ட கன்ஸ் இருக்குது. அந்த கன்னை எதிர்த்து போராடுறதுக்கு கிளான் மெம்பர்ஸுக்கு தைரியம் கிடையாது. ஒயிட் மென் பிரிசனும் கட்டி வச்சிருக்காங்க. எந்த கிளான்லயாவது யாராவது அவங்களுக்கு அகெயின்ஸ்டா ஏதாச்சும் அவங்கள ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. ஒயிட் மென் ஸ்கூல் அண்ட் ஹாஸ்பிட்டலும் கட்டியிருக்காங்க. நிறைய கிளான் மெம்பர்ஸ் அவங்களுடைய பசங்களை ஸ்கூல்ல சேர்த்து விட்டு படிக்க வைக்கிறாங்க. ஒக்கன்கோவுடைய சன் நொவாய்க்கு கிறிஸ்டியன்ஸோடைய ரிலீஜியஸ் சாங்கை கேட்ட நாளே ரொம்ப பிடிச்சி போயிடுது. லேட்டர் நொவாய் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆயிட்டாங்க. அது தெரிஞ்ச உடனே ஒக்கன்கோ அவங்க பையன் நொவாயை ரொம்ப அடிக்கிறாங்க. நொவாய் வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ ஒக்கன்கோ அவங்க ஃப்ரெண்டு ஒபிரிக்கா கிட்ட நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு, யுமோஃபியா கிளானை சேர்ந்தவங்க ரொம்ப ப்ரவுட் அண்ட் ஸ்ட்ராங் பீப்புள் ஆச்சே, நீங்கள் எதுக்காக ஒயிட் மென்னை எதிர்த்து ஃபைட் பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒபிரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒயிட் மென்னை எதிர்த்து ஃபைட் பண்ணால் அபாமே வில்லேஜுக்கு நடந்த விஷயம் நம்ம வில்லேஜுக்கும் நடந்துரும் தான் நாங்கள் ஃபைட் பண்ணாமல் அமைதியாக போயிட்டோன்னு ஒபிரிக்கா சொல்கிறாங்க. அபாமே வில்லேஜுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குதா? அபாமே வில்லேஜஸ் ஒரு ஒயிட் மேனை கில் பண்ணதுக்காக ஒயிட் மென் கன்னோட வந்து மார்க்கெட்டில் கண்ணில் பட்ட அபாமே வில்லேஜஸ் எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ ஒயிட் மென்னோடைய கன்னுக்கு பயந்து போய் தான் எல்லா வில்லேஜஸும் அமைதியா அடங்கி போறாங்க. நெக்ஸ்ட் ஒபிரிக்கா அவங்க நெய்பர் அனட்டோக்கு நடந்த விஷயத்த ஒக்கன்கோ கிட்ட சொல்றாங்க. என்னன்னா அனட்டோக்கும் ஒடிச்க்கும் ஒரு சின்ன நில பிரச்சனை இருந்திருக்குது. அதுல அனட்டோ ஆக்சிடென்ட்டா தெரியாம ஒடிச்ச கில் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒக்கன்கோ எப்படி தெரியாம ஆக்சிடென்ட்டா ஈசியுடைய பையனை கில் பண்ணாங்களோ அதே மாதிரி அனட்டோ ஆக்சிடென்ட்டா ஒடிச்ச கில் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கிரைமுக்கு இக்போ கஸ்டம் படி அனட்டோ 7 வருஷம் அவங்க கிளான்ல இருந்து ஒதுங்கி வாழ்ந்தாகணும். அனட்டோ அவங்க ஃபேமிலியோட ஊரை விட்டு போக ரெடி ஆயிட்டாங்க. ஆனா ஒயிட் மென் அவங்க ரூல் படி அனட்டோ அண்ட் ஹிஸ் ஃபேமிலியை பிரிசன்ல தூக்கி போட்டுட்டாங்க. லேட்டர் ஒடிச்ச கில் பண்ண கிரைமுக்காக அனட்டோவை தூக்கில் போட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு யுமோஃபியாவில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸை மிஸ்டர் ப்ரவுன் தான் வழி நடத்துகிறாங்க. மிஸ்டர் ப்ரவுன் ரொம்ப கைண்டானவங்க, பொறுமையாக நடந்துக்கிடுவாங்க. மிஸ்டர் ப்ரவுன் பயங்கரமான புத்திசாலி. மிஸ்டர் ப்ரவுன் யுமோஃபியாவில் இருக்கிற நிறையா லோக்கல் கிரேட் மென் கூட பேசி பழகி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. யுமோஃபியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு மிஸ்டர் ப்ரவுனை ரொம்ப பிடிக்கும். தென் அந்த கிளான் மெம்பர்ஸ் அவங்க கடவுள் மேலே ரொம்ப பக்தியா இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மிஸ்டர் ப்ரவுன் புத்திசாலித்தனமா அவங்களுடைய மிஷினரி ஒர்க்கை இன்டைரக்டா பண்றாங்க.
மிஸ்டர் பிரவுன் யுமோஃபியா கிளான் மெம்பர்ஸை கன்வின்ஸ் பண்ணி அவங்களுடைய சில்ட்ரனை கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. இப்போ ஒக்கன்கோ யுமோஃபியாக்கு திரும்ப வந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மிஸ்டர் பிரவுன் ஒக்கன்கோவை மீட் பண்றதுக்காக வராங்க. மிஸ்டர் பிரவுன் ஒக்கன்கோவுடைய பையன் நொவாயை உமருவில் இருக்கிற டீச்சர்ஸ் காலேஜுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. நொவாய்க்கு ஐசக்னு பேர் வச்சிருக்காங்க. நொவாய் நல்ல நிலைமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சா ஒக்கன்கோ சந்தோஷப்படுவாங்கன்னு மிஸ்டர் பிரவுன் நினைச்சாங்க. ஆனா ஒக்கன்கோ மிஸ்டர் பிரவுனை மிரட்டி அங்க இருந்து விரட்டி விட்டுருதாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மிஸ்டர் பிரவுனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. ஸோ மிஸ்டர் பிரவுன் யுமோஃபியால இருந்து கிளம்பிடுதாங்க. மிஸ்டர் பிரவுனை ரீப்ளேஸ் பண்ற விதமா ரெவரண்ட் ஸ்மித் அங்க வராங்க. இப்போ யுமோஃபியால இருக்கிற கிறிஸ்டியன்ஸை ரெவரண்ட் ஸ்மித் தான் வழி நடத்த போறாங்க. இவங்க மிஸ்டர் பிரவுனுக்கு அப்படியே ஆப்போசிட். ரெவரண்ட் ஸ்மித் வில்லேஜஸ் கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிடுவாங்க. ரெவரண்ட் ஸ்மித் யுமோஃபியால கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆனவங்களை நல்லா தூண்டி விட்டு அந்த கிளான்ல இருக்கிற மற்ற மெம்பர்ஸை வம்பு கிழிப்பாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா யுமோஃபியா கிளான்ல இருக்கிறவங்க அவங்க கடவுளுக்கு மரியாதை செலுத்துற விதமா ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க. அந்த ஃபெஸ்டிவல்ல 9 இக்போ வில்லேஜஸ் மாஸ்க் போட்டிருப்பாங்க. அப்படி மாஸ்க் போட்டிருக்கிறவங்கள இக்வோகுன்னு சொல்லுவாங்க. அந்த இக்வோகு அவங்க கிளானுடைய ஆன்செஸ்ட்ரல் ஸ்பிரிட்டை ரெப்ரசன்ட் பண்றதா சொல்லுவாங்க. அந்த இக்வோகுவை அவங்க மூதாதேவரா பார்ப்பாங்க. இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும்போது யாராவது இக்வோகுவோடைய மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்க மூதாதேவரை கில் பண்ணதுக்கு, அந்த ஆன்செஸ்ட்ரல் ஸ்பிரிட்டை கில் பண்ணதுக்கு சமமாகும். அது பெரிய கிரைம். இப்போ என்ன ஆச்சுன்னா கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆன எனோச் அப்படிங்கிறவரு இக்வோகுவோடைய மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பெரிய தவறு நடந்து போயிடுச்சு. ஸோ மூதாதேவருடைய ஸ்பிரிட்டை எனோச் கில் பண்ணனால அந்த கிரைமுக்கு பனிஷ்மெண்டா அவங்க கடவுளுக்கு நியாயம் செய்யற விதமா கிளான் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சர்ச்சுக்கு நெருப்பு வச்சு எரிச்சிருந்தாங்க. ஒயிட் மென் கட்டின பில்டிங் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்றாங்க. இப்போ யுமோஃபியா கிளானை சேர்ந்தவங்க சர்ச்சை எரிச்சு பில்டிங்கை டெஸ்ட்ராய் பண்ணி பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ த டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் என்னாச்சுன்னு விசாரிக்கிறதுக்காக யுமோஃபியால இருக்கிற லீடர்ஸை அவங்கள மீட் பண்ண வர சொல்றாங்க. மொத்தம் 6 பேர் த டிஸ்ட்ரிக்ட் கமிஷனரை மீட் பண்ண போறாங்க. அதுல ஒக்கன்கோவும் ஒருத்தர். இந்த மீட்டிங்கே ஒரு ட்ராப் தான். டிஸ்ட்ரிக்ட் கமிஷனரை மீட் பண்ண போன 6 பேரையும் பிடிச்சு பிரிசன்ல தூக்கி போட்டுட்டாங்க. தி டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் என்ன சொல்றாங்கன்னா பிரிசன்ல இருக்கிற 6 பேரையும் ரிலீஸ் பண்ணனும்னா அதுக்கு ஃபைனா 200 பேக்ஸ் ஆஃப் கௌரிஸ் பே பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஒயிட் மென் அவங்களுக்கு அசிஸ்டண்டா சில ஆப்பிரிக்கன் மெசஞ்சர்ஸை வச்சிருப்பாங்க. அவங்கள கோட்மான்னு சொல்வாங்க. பிரசன்ட்ல ஒக்கன்கோவையும் மற்ற லீடர்ஸையும் இந்த கோட்மா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அடிச்சு துன்புறுத்துறாங்க. இப்போ த டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் 200 பேக்ஸ் ஆஃப் கௌரிஸ் பே பண்ண சொன்னாங்க. ஆனா இந்த கோட்மா அவங்களுடைய செலவுக்காக 50 பேக்ஸ் ஆஃப் கௌரிஸ் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. டோட்டலா 250 பேக்ஸ் ஆஃப் கௌரிஸ் கேட்குறாங்க. அந்த கிளான் மெம்பர்ஸ் ஒரு மீட்டிங் போட்டு அவங்க லீடர்ஸை காப்பாத்துறதுக்காக 250 பேக்ஸ் ஆஃப் கௌரிஸ் பே பண்ணிடலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. தென் 250 பேக்ஸ் ஆஃப் கௌரிஸ் பே பண்ணி பிரிசன்ல இருக்கிற யுமோஃபியா கிளானை சேர்ந்த 6 லீடர்ஸையும் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளான் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்ல ஒயிட் மென் கூட நம்ம ஃபைட் பண்றதா இல்ல ஒயிட் மென்னுக்கு அடங்கி போய் வாழ்றதான்னு டிஸ்கஸ் பண்றாங்க. ஒக்கன்கோ ஒயிட் மென் கூட ஃபைட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போதே 5 கோர்ட் மெசஞ்சர்ஸ் அங்க வந்து இங்க மீட்டிங் நடக்க கூடாதுன்னு ஒயிட் மென் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இங்க எந்த மீட்டிங்கும் நடக்க கூடாது, உடனே உங்க மீட்டிங்கை நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. அதுல கோபமான ஒக்கன்கோ எங்க மீட்டிங்கை நிறுத்த சொல்றதுக்கு நீங்க யாருன்னு ஒரு கோர்ட் மெசஞ்சரை கில் பண்ணிட்டாங்க. மீதி இருந்த 4 பேரும் பயந்து ஓடி போயிட்டாங்க.
மற்ற கிளான் மெம்பர்ஸ் அந்த 4 பேரையும் பிடிக்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. அப்பவே ஒக்கன்கோக்கு புரிஞ்சிடுச்சு அவங்க கிளான் மெம்பர்ஸ் வார செலக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க ஒயிட் மென் கிட்ட அடங்கி போயிருவாங்கன்னு புரிஞ்சுக்கிடுறாங்க. மனசொடைஞ்சு போன ஒக்கன்கோ அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ அவங்க கிளான் மெம்பர்ஸோடைய சுதந்திரம் பறி போயிட்டேன்னு அவங்களால ஒன்னும் பண்ண முடியலையேன்னு ஒக்கன்கோ வருத்தப்படுறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஒக்கன்கோ ஒரு கோர்ட் மெசஞ்சரை கில் பண்ணிருக்காங்கன்னு. இப்போ இந்த கிரைமுக்காக ஒயிட் மென் அவங்க லாபடி ஒக்கன்கோவை பனிஷ் பண்ணுவாங்க. அதை ஏத்துக்கிடுறதுக்கு ஒக்கன்கோ தயாரா இல்ல. அண்ட் ஒயிட் மென்னோடைய லாக்கு அடி பண்ணிச்சு ஒயிட் மென்னோடைய கண்ட்ரோல்ல வாழ்றதுக்கும் ஒக்கன்கோக்கு விருப்பம் இல்ல. ஒயிட் மென் கையில மாட்டினா ஒக்கன்கோவை அவங்க ரொம்ப டார்ச்சர் படுத்துவாங்க. ஸோ ஒக்கன்கோ சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே த டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் ஒக்கன்கோவை பிடிச்சிட்டு போறதுக்காக வராங்க. அப்போ கிளான்ஸ்மென் த டிஸ்ட்ரிக்ட் கமிஷனரை ஒக்கன்கோ பாடி தொங்கிட்டு இருக்கிற இடத்துக்கு போய் காமிக்கிறாங்க. கிளான்ஸ்மென் என்ன சொல்றாங்கன்னா ஒக்கன்கோ சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எங்க கிளானை பொறுத்த வரைக்கும் கடவுள் கொடுத்த உயிரை எடுக்கிறதுக்கு கடவுளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. ஸோ யாராவது சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது பெரிய பாவம் தான். ஸோ இது ஒரு ஈவில் விஷயம். சூசைட் பண்ணிக்கிட்டவங்களுடைய டெட் பாடியை நாங்க டச் பண்ண மாட்டோம், அவுட்சைடர்ஸ் தான் அந்த டெட் பாடியை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு கிளான்ஸ்மென் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் கிட்ட சொல்றாங்க. இப்போ ஒபீரிக்கா டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா யுமோஃபியால ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மென் தான் ஒக்கன்கோ, உங்களால தான் ஒக்கன்கோ சூசைட் பண்ணிக்கிட்டான். இப்போ ஒக்கன்கோவுடைய டெட் பாடியை த ஈவில் ஃபாரஸ்ட்ல ஒரு அனிமல் மாதிரி பரி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் கமிஷனருக்கு இக்போ ட்ரைப்ல இருக்கிற இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்துது. ஸோ ஒக்கன்கோவுடைய டெத்தை ஒரு பேராக்கு அவங்க புக்ல எழுதலான்னு டிசைட் பண்றாங்க. த டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் எழுதுற புக்கோடைய டைட்டில் என்னன்னா த பசிபிகேஷன் ஆஃப் த பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் ஆஃப் த லோவர் நைஜர். ஸோ அவ்வளோதான். இவ்வளோ நேரம் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா thank you, have a nice day and don't forget to subscribe our channel.